வெல்கம் டு தீபம் சமையல். இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, சோம்பு போட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வர நேரத்தில் ஒரு 4 கல்பாசி போட்டுக்கோங்க. நல்லா வாசமாக கறி குழம்பு மாதிரி இருக்குங்க. இதை போட்டுக்கிட்டு வெங்காயம் அதை நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட ஒரு பூண்டு 4-5 பல்லு தட்டி போட்டுக்கோங்க. அப்படி இல்லை உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் கையில் இருந்தது அப்படின்னாக்கா அதில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா வாசமாக இருக்குங்க. கறி குழம்பு டேஸ்ட்டையும் மிஞ்சிரும், அந்த அளவுக்கு இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இது கூடவே இதை கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து வதங்கி வந்ததுக்கப்புறமே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெங்காயம் இந்த மாதிரி வதங்கியிருக்கணுங்க. அப்போ தான் நமக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். எதுவுமே வதங்காமல் நம்ம மேலே தூக்கி போட்டோம் அப்படின்னாக்க குழம்பு அவ்வளோவா டேஸ்ட்டாக இருக்காதுங்க. நல்லா வதங்கணும். அதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னாக்க சீக்கிரமே தக்காளிலாம் சுருண்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரணும். இந்த நேரத்தில் நம்ம மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் நாங்கள் எப்போதும் 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் 3 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டால் எங்கள் வீட்டில் கரெக்டாக இருக்கும். உங்கள் வீட்டுக்கு நீங்கள் எவ்வளோ சமைப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கூடவே நான் சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் அந்த காலிஃப்ளவர் இதில் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். இது எல்லாம் சேர்த்து ஒரு பெரட்டி விட வேண்டியதான். சீக்கிரமே தண்ணி ஊற்றிடுங்க, இல்லைனா மசாலாலாம் ரொம்ப கருத்து போயிடும், குழம்பு கருப்பாயிரும். அதனால் நான் ஒரு 4 கிண்டிட்டு தண்ணி ஊற்றிட்டேங்க. இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும். இந்த காலிஃப்ளவர் குருமாவை நீங்கள் தோசைக்கு, சாதத்துக்கு, சப்பாத்திக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கதை இதில் சேர்த்துக்கலாம். நான் இந்த தேங்காவோட கொஞ்சம் சோம்பு 2 கல்பாசி போட்டு அரைச்சிருக்கேங்க. அவ்வளோதான். இது நல்லா கொதிச்சு வந்ததுன்னா அவ்வளோதாங்க, டேஸ்டியான காலிஃப்ளவர் குருமா ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்ன தான் நம்ம எத்தனை வீடியோ பார்த்து நம்ம சமையல் செஞ்சாலும் நம்ம கைப்பட நம்ம கிச்சனில் நம்ம குக் பண்ணிகிட்டு இருந்தால் தாங்க நமக்கு அந்த கைப்பக்குவம் வரும், டேஸ்ட்டு கிடைக்கும். புளிப்பு கூட்டலாமா இல்லை காரம் சேர்க்கலாமா அப்படின்ற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். பாருங்கள், ஃபைனலாக காலிஃப்ளவர் குருமா எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.